எந்த எதிர்ப்பு வந்தாலும் நீதான் எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா? நிச்சயம் நடக்கும். ஆத்தா, நீ ஆத்தா பேசுற? ஆமா. அப்ப எங்க கல்யாணம் நடக்குமா ஆத்தா? கண்டிப்பா நடக்கும். இது நம்ம ராசா குரலாச்சே. நாங்க எவ்வளவு வேதனையோட ஆத்தா கிட்ட கும்பிட்டு இருக்கேன். இது உனக்கு விளையாட்டா? சின்ன வயசுல இருந்தே நாம இந்த ஆத்தாட சுத்தி விளையாடிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன பயம்? பயம் இல்ல மச்சான், சந்தேகம். நம்ம கல்யாணம் நடக்கும்ல? இதுல என்ன சந்தேகம்? மழை வருமானு சந்தேகப்பட்டு விதைக்கிறவன் உண்மையான விவசாயம் இருக்க முடியாது காவேரி. நம்பிக்கை தான் பூமியை செழிக்க வைக்குது, நல்லவங்களை எல்லாம் வாழ வைக்குது. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? வா, ஊரை விட்டு ஓடிடலாம் வா. மச்சான், அம்மனுக்கு காப்பு கட்டி இருக்கும் போது ஊரை விட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. எந்த தடையை வேணாலும் மீறலாம், ஆனா காப்பு தடையை மட்டும் மீறக்கூடாது மச்சான். அதோட இல்லாம நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக அம்மனுக்கு 41 நாள் விளக்கேத்துறேன்னு வேண்டி இருக்கேன். அதுவும் நாளையோட முடியுது மச்சான். அப்ப நல்லதா போச்சு. நாளைக்கு திருவிழா, அம்மனுக்கு காப்பு அவுத்துருவாங்க, ஊரே அங்க கூடி இருக்கும். அந்த நேரத்துல ஊரை விட்டு ஓடிடலாம். மச்சான், ஒரே நிமிஷம். விரதத்தோட கடைசி நாள் விளக்கேத்திட்டு போயிடலாம் மச்சான். சீக்கிரம் சீக்கிரம். இத வந்துடுறேன் மச்சான். என்ன கணக்கு போலீஸுக்கு சொல்லி அனுப்பிச்சா? வந்துகிட்டே இருப்பு தெரியாதையா? எனக்கு இந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லை. விட்டுருங்க ஐயா, கொலை பண்ணலையா? திருவிழா முடிஞ்சு நான் தனியா வந்துட்டு இருந்தப்போ ராஜாவும் பெருமாளும் ரொம்ப கோபமா பேசிட்டு இருந்தாங்க. போலீஸுகிட்ட எதையும் மறைக்கப்படாதுமா, தைரியமா சொல்லு பாப்பா. ராஜாவுக்கு பெருமாள் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. நீ என்னடா பொண்ணு கொடுக்கறது, நானே அவளை இழுத்துட்டு ஓடிடுறேன்னு ராஜா சொன்னாரு. உடனே அந்த பெருமாள் சட்டையை பிடிச்சிட்டாரு. ஆத்திரம் அடைஞ்ச ராஜா பெருமாளை கத்தியால குத்திட்டாரு. பாப்பா, இதை கேள்விப்பட்ட நாங்க காவேரியோட ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருந்த இந்த ராஜாவை பிடிச்சிட்டு வந்துட்டோம். கான்ஸ்டபிள், ராஜாவை அரெஸ்ட் பண்ணுங்க. அப்பா, அப்பா நான் இந்த கொலையை செய்யலப்பா. அப்பா நம்பாதீங்கப்பா, நான் இந்த கொலை செய்யலப்பா, நான் இந்த கொலை செய்யலப்பா. மகனை அப்பனே கைது பண்ண வச்சுட்டோம், அப்பனையும் கைது பண்ணிருக்கணும். எனக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வீணாய மேல பழைய போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. நான் அந்த கொலையை செய்யவே இல்லைன்னு, நான் செய்யலன்னு, நான் அந்த கொலையை செய்யலன்னு. இருக்க போற கொஞ்ச நாள்ல எல்லாருமே நல்லது செய்ய முயற்சி பண்ணுவோம்ப்பா. சாவுறதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடுங்கடா. இருக்க போற கொஞ்ச நாள்ல எல்லாருமே நல்லது செய்ய ஆசைப்படுவோம்ப்பா. என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? சார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். சார், அட போங்கய்யா.
சார், இது வரைக்கும் நாங்க செய்யாத அநியாய அக்கிரமம் எதுவுமே இல்ல. எல்லா தப்பையும் நாங்க செஞ்சிட்டோம். ஆனா இப்போ சாகறதுக்கு முன்னாடி ஒரு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறோம். நீங்க 2 பேரும் சார், நேத்து தான் சார் நாங்க ராஜாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் நல்லவன் சார். செய்யாத குற்றத்துக்காக அவன் அந்த கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கான் சார். சார், நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க 1000 குற்றவாளிகள் வெளியில இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு நிரபராதி கூட உள்ள இருக்க கூடாதுன்னு. சார், எங்களை நம்புங்க சார். எங்களை தூக்குல போடுற நாளுக்கு முன்னாடி நிச்சயமா வந்துடும். சார், தயவு செய்து எங்களை வெளியில அனுப்புங்க சார். வாரன் சார், 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 உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் சார். வெளியே முன்னாடி ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் சார். தயவு செய்து சார், உங்களை வெளியே கையெழுத்து கும்பிடுறேன் சார். வெளியே சார், வெளியே சார், நல்ல காரியம் கேட்கிறேன் சார். வெளியே கேட்கிறேன் சார். நல்ல காரியம் கேட்கிறேன் சார். வெளியே சார், தயவு செய்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். வெளியே சார். யோ வார்டன், இங்க வாயா. என்னையா வேணும்? ஒரு குவார்டர் வாங்கிட்டு வா. வாங்கினா முடியாது. நீ வாங்கிட்டு வர மாட்டே, வாங்கிட்டு வரணும்னு விட மாட்டேல. அந்த கொலைகாரனை உங்க கூட அனுப்ப முடியாது. கரை போட்ட வேஷ்டி கட்டின எங்களை கரை படிஞ்சவனுன்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் வேஷ்டியே கட்டுறது இல்ல. என்கிட்ட பணம் வாங்கின தப்பு இல்ல தம்பி. டேய், பணத்தை குடுறா. மரியாதையா வெளியே போங்க. போகலன்னா I say get out. இப்ப நான் பார்க்க போறது கண்ணாயிரங்கிற கொலைகாரன் இல்ல, எனக்கு ஓட்டு போட்ட வாக்காளன. என்ன தேர்ந்தெடுத்தது ஜனங்க, உன்னை தேர்ந்தெடுத்தது ஐஜி. நீ ஐஜி கிட்ட பேசு, எனக்கு ஓட்டு போட்ட வாக்காளங்கிட்ட நான் பேச போறேன். வாடா, இவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். நான் ஜெயில் சூப்பரண்ட் பேசுறேன் சார். எஸ் சார்.